பாலக்கீரை தொக்கு பண்ணுறதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 2 தக்காளி பெருசாக கட் பண்ணிக்கோங்க, 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் ஜீரகம், 4 பல்லு பூண்டு, 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டு நல்லா ஜூஸரில் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக இருக்கணுங்க. நம்ம தொக்கு பண்ணோன்னாலே கண்டிப்பாக ரொம்ப நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக தான் இருக்கணும். அப்புறம் ஒரு சைடு பாலக்கீரையை நல்லா க்ளீன் பண்ணி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா பாலக்கீரையோட இலைப்பகுதி மட்டும் கட் பண்ணி வச்சுக்கோங்க. தண்டு பகுதியை நீங்கள் பொரியல் பண்ணி சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். ஒரு வானிலையில் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு, கடலைப்பருப்பு போட்டு நல்லா அது வெடித்து பொரிஞ்சு வந்த உடனே பண்ணி வச்சுருக்க பூண்டு, கறிவேப்பிலை போட்டு பொரிஞ்சு வந்த உடனே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பேஸ்ட் எடுத்து அதில் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கிளறி விடுங்க. அது தொக்கு கன்சிஸ்டன்சியில் வரணும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு இருக்கணுங்க. கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஃப்ரை பண்ண உடனே தனியாக ஒரு பவுலில் ஒரு குட்டி சைஸ் புளியை நல்லா ஊற வச்சுக்கோங்க. இப்போ நமக்கு தொக்கு நல்லா ஆயிலெல்லாம் மேலே நல்லா ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த டைமில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பாலக்கீரையை அதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு கட்டு பாலக்கீரை போட்டாலே நல்லா ஃப்ரையாக சுருண்டு நம்மளுக்கு கொஞ்சமாக தாங்க கிடைக்கும். நீங்கள் எவ்வளோ பாலக்கீரை இருந்தாலும் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தொக்குக்கு ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா ஃப்ரை பண்ண உடனே இந்த மாதிரி சுருண்டு வருங்க. பாலக்கீரை இந்த மாதிரி தொக்கு பண்ணித்தாங்க. கண்டிப்பாக பாலக்கீரை பிடிக்காதவங்க கூட சாப்பிடுவாங்க. பருப்பில் போட்டு கடைஞ்சா ஒரு சிலருக்கு பிடிக்காது. பாலக்கீரை பொரியலோ ஒரு சிலர் சாப்பிட மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி பாலக்கீரை தொக்கு பண்ணி தந்தீங்கன்னா அவங்களுக்கு பாலக்கீரைனே தெரியாதுங்க. கண்டிப்பாக நல்லா சாப்பிடுவாங்க. கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க. அதே டைமில் நம்ம சைடில் புளி ஊற வச்சுருந்தோம் இல்லைங்களா, அது நல்லா கரைச்சி கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. அந்த தண்ணியை ஆட் பண்ணி நீங்கள் நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க. அது நல்லா தொக்காய் நல்லா கெட்டியாக வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, பாலக்கீரை தொக்கு ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நல்லா சாப்பிட்லாங்க. இது ஹீமோக்ளோபின் அளவை இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.